बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम फ़ीही आयातुम बय्यिनात मक़ाम इब्राहीम वमन दख़लहु कान आमिना वलिल्लाहि अलन्नासि हिज्जुल बैति मन इस्तताअ इलैहि सबीला सदक़ल्लाहु मौलानल अज़ीम वक़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम हज्जुल मबरूर लैसा लहुल जज़ाउ इल्लल जन्नह सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वन्निअमत लक वल मुल्क ला शरीक लक लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वन्निअमत लक वल मुल्क ला शरीक लक लब्बैक अल्लाहुम्मा लब्बैक लब्बैक ला शरीक लक लब्बैक इन्नल हम्दा वन्निअमत लक वल मुल्क ला शरीक लक। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பகுதியின் சங்கை மிக்க ஜமாத்துல் உலமாவின் பொறுப்பாளர்களும் நம்முடைய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளும் சங்கை மிக்க நமது மதரசா இன்னும் அமைப்புகளினுடைய பெருமக்களும் எங்களுடைய அன்பில் எப்போதும் இருக்கிற அன்பு நிறைந்த ஆதம் சபியுல்லா ஹதரத் தாமத் பரக்காத்துகும் உட்பட இங்கே நிறைவான ஒரு ஹஜ்ஜி விளக்க கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹாஜிகள் முழுமையான விளக்கங்களோடு அந்த இடத்திற்கு சென்றால் உண்மையிலேயே இன்பத்தோடும் ஈடுபாடோடும் அந்த அமல்கள் நடைபெறும். அல்லாஹ் அதற்கான தௌஃபீகை வழங்குவானாக. சிறப்பு நிறைந்த இந்த விழாவின் தலைவர் சங்கை மிக்க நம்முடைய நிர்வாகத் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே அமைந்திருக்கிற ஹாஜிகள், பொறுப்பாளர்கள், உலமாக்கள், நமது அன்பு சகோதரிகள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக. சங்கை மிக்க ஹதரத் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த நாட்கள் வருகிற நாள் அல்ல, ஆனாலும் நம்ம ஹஜ்ஜு பயணம் இருப்பதனால ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நாளைய தினம் எக்மோரிலே நம்மோடு ஹஜ்ஜுக்கு வருகிறவர்களுக்கான நிகழ்ச்சி எப்போதும் புறப்படும் போது நடத்துவது. அது அவங்க காலையில் ஏற்பாடு. மாலையிலே ஒரு மதரசாவின் ஆண்டு விழா. இதுவெல்லாம் முடிவானதால்
இன்றைக்கு மாற்றி அதில் சொன்ன அதில் கபூல் செய்தாங்க மட்டுமல்ல, நான் வருகிற வாய்ப்பு குறைவு. எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 28 ஹாஜிகள் என்னோடு வருவாங்க. எல்லாம் ஒன்றா துவா ஓதி ஒரே ட்ரெயினில் ஒரு பெரிய ஊர் திரண்டு வந்து அனுப்புகிற காட்சி இன்றைக்கு நடக்கும். இப்போ ஹாஜிகள் புறப்பட்டு இருப்பாங்க. அதை விட்டு நேற்றைய தினமே துவா மஜ்லிஸ் வைத்து நான் இங்கே புறப்பட்டு வந்ததெல்லாம் இன்று ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்தோம். ஹஜ்ரத் அவர்களின் அன்புக்காக, உங்களுடைய மேலான துவாவுக்காக. ஹஜ்ரத் தன் குடும்பத்தோடு நாங்கள் ஒன்றாக ஹஜ் செய்தோம். மினாவில் இருந்த நாட்கள் எல்லாம் ஹஜ்ரத் அவர்கள் தான் இமாமத்து செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். அழகான ஒரு சூழலில் எங்களுடைய ஹஜ் அமைந்திருந்தது. அல்லாஹ் அதே போல் இன்றைய ஹாஜிகளுக்கும் நசீபாக்குவானா. இது ஒரு பேரின்பம் நிறைந்த பயணம். எல்லா பயணங்களுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. இது இறைவனை நோக்கி உள்ள பயணம், சர்க்காரை ஆலமின் மகிழ்ச்சிக்கான பயணம், நமது வாழ்க்கையின் அடுத்த காலத்தை அழகுபடுத்துகிற பயணம். இனி நான் எப்படி பாக்கியம் உள்ளவனாக மாறப்போகிறேன் என்பதற்கான பயணம். ஒரு ஹஜ்ஜி ஒரு மனிதனின் தலைவிதியையே மாற்றிவிடும். நீங்கள் 100 உம்ரா செய்தாலும் ஒரு ஹஜ்ஜிக்கு சமம் அல்ல. 100 உம்ரா செய்யுங்கள், ஒரு ஹஜ்ஜிக்கு நிகராகுமா என்றால் இல்லை. ஹஜ்ஜி ஒரு புதிய அனுபவம், மிகப்பெரிய மனித வாழ்க்கையின் திருப்பம். ஒரு மனிதரின் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்று குறிப்பிடும் போது அவர் வாழ்க்கை 2ஆக ஆக்கட்டும். ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு பிந்திய வாழ்க்கை. ஹாஜிகள் கவனத்தில் எடுக்கணும். குறிப்பிட்ட நேரத்திலும் முடிக்கணும். நீங்கள் மிகப்பெரிய பிரயோஜனத்தை அடைய இந்த 1 மணி நேரம் புரோகிராம் பல்வேறு சூழலை மாற்றி ஒரு நாள் இங்கே தங்கியிருக்கிறோம். அப்படியானால் இது அவ்வளவு மகத்துவம் நிறைந்த நிகழ்வு என்பதை உங்கள் கவனத்தில் பதிவு செய்கிறேன். என் ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கை, பிந்திய வாழ்க்கை. ஒருவரின் ஹஜ்ஜி அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளம், ஹஜ்ஜிக்கு போனோம், அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதுக்கு நிகர் ஒண்ணுமே இல்லை. அதற்கு என்ன கூலி? தொழுகைக்கான கூலி இருக்கிறது, நோன்புக்கான கூலி இருக்கிறது, ஜக்காத்துக்கு கூலி, ஹஜ்ஜிக்கு கூலி எது? ஆனால் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். ஒப்புக்கொள்ளப்பட்டால் அந்த ஹஜ்ஜிக்கு கூலி துனியாவில் ஒண்ணுமே இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். சார், என்ன கொடுக்க முடியும்? வசதியை கொடுப்பதா, வீட்டு வாசலை கொடுப்பதா, அழகிய குடும்பத்தை கொடுப்பதா? அதுவெல்லாம் ஹஜ்ஜிக்கு தகுதியான கூலி அல்ல. ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸாஉ இல்லல் ஜன்னா. உங்கள் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கான கூலி சொர்க்கம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை அடைகிறதுக்கு என்ன தியாகம் செய்ய வேண்டும்? என் ஹஜ்ஜு கபூலானால் அதற்கான கூலி சொர்க்கம். ஒரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று அவர் முடிவு செய்யட்டும். ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு பிந்திய வாழ்க்கை. ஹஜ்ஜிக்கு முந்திய வாழ்க்கையில் அவர் கோபக்காரர், பிந்திய வாழ்க்கையில் கோபம் இல்லை. முந்திய வாழ்க்கையில் குடும்பத்தில் நல்ல மனிதர் இல்லை, இப்ப நல்ல மனிதர். மனைவிக்கு சங்கடம் முன்னால், இப்போது மனைவிக்கு நிம்மதி. பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மீது கவனம் இல்லை, இப்போது பிள்ளைகளுக்கு மார்க்க சூழல். வியாபாரத்தில் நேர்மை இல்லை, இப்போது நேர்மை. அன்றைக்கு ஹலால் ஹராமை பேணவில்லை, இப்போது பேணுகிறார். அன்றைக்கு ஷரியத்தின் சூழல் இல்லை, இன்றைக்கு ஷரியத்தின் சூழல். அன்றைக்கு தொழுகை முன்பின், இன்றைக்கு ஜமாத்தோடு தொழுகிறார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவரிடத்திலே ஒரு சரியான அழகிய தொடர்பு ரசூலோடு அல்லாஹோடு இல்லை, இப்போது இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு முந்தி இல்லாத மார்க்கம், ஒழுக்கம், ஹஜ்ஜிக்கு முந்தி இல்லாத ஷரியத், அதன் பேணுதல், மார்க்கத்தின் சுன்னத்துகள் ஹஜ்ஜிக்கு பின்னால் இருக்குமா? அவர் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஹாஜிகள் முடிவு செய்யுங்கள், என் ஹஜ்ஜி என் தலைவிதியை மாற்ற வேண்டும், என் பிந்திய வாழ்க்கையை முந்திய வாழ்க்கையை விட அழகாக ஆக்க வேண்டும், என் குணத்தை அழகாக்க வேண்டும், செயலை அழகாக்க வேண்டும், தொழுகையை ஹலாலாக்க வேண்டும், வியாபாரத்தை பரக்கத்தாக்க வேண்டும், ஹலாலாக்க வேண்டும், என் மொத்த குணத்தையும் சீராக்க வேண்டும். இன்னும் ஹஜ்ஜிக்கு பின்னாலே பழைய மாதிரி வாழ்கிறார் என்றால் அவர் புரிந்து கொள்ளட்டும், ஹஜ்ஜி எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும். அது ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு தான் கூலி சொர்க்கம்.
எனவே இது ஆரம்பமாக உங்கள் மனதில் நான் பதிவு செய்து விட்டு தொடருவேன். அல்ஹம்துலில்லாஹ், ஊர்ல இருந்து நம்ம புறப்படுகிறோம். இது ஒரு பாடம், ஒரு பயானாக இங்கே நாங்கள் செய்வதில்லை. இதை நீங்க ஒரு பாடமாக, ஹஜ்ஜினுடைய பாடம், உம்ராவின் பாடம், நம்ம என்றைக்கு புறப்படுகிறோமோ அதற்கு முன்பு நாம் முதலிலே எல்லா நிலைகளையும் சீராக்கி கொண்டு சரியாக்கி அதற்கான ஒரு தயாரிப்பை உண்டாக்கி கொண்டு எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலைகளில் இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், ரசூலை சந்திக்க போகிறோம், மகத்துவம் நிறைந்த இடத்திற்கு போகிறோம். மாமின் நபியின் இல்லா கத் ஹஜ், எந்த நபியை உலகத்தில் அல்லாஹ் அனுப்பினாலும் 1,00,000 தாண்டிய நபிமார்கள் எல்லோரும் செய்த ஒரு அமல் ஹஜ்ஜின் நாங்க சொல்லலாம். நபிமார்கள் எல்லாம் கால் வைத்த பூமியில் போய் எந்த தகுதியும் இல்லாத என்னையும் அல்லாஹ் கால் வைக்க செய்தான். நான் தவாஃபில் நிற்கிறேன் என்றால் கலீமுல்லா மூசா நபி நிற்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லாம் கால் பதித்த இடத்தில் எந்த தகுதியும் இல்லை, என்னையும் கால் வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்தார். பாக்கியம் இல்லையா அன்பர்களே? எத்தனை பெரிய நசீப்! நாடியவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை, கேட்டவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. பணம் ஒரு காரணமே இல்லை, வசதியே இல்லை. அவர்களின் கண்ணீரும் அழுகையும் அவர்களை கொண்டு சேர்த்தது. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இங்கிருந்து நாம் தயாராகிற போது ரொம்ப அழகான சூழலில் எல்லா வகையான காரியங்களையும் சரி செய்து விட்டு ஒரு நிம்மதி பெற்ற நிலையில், நம்முடைய உறவுகள்ல எல்லாம் ஏதாவது குறை இருந்தால் சரி செய்து, அக்காட்ட பேசுறது இல்லை, தங்கைகிட்ட பேசுறது இல்லை, அண்ணன்ட்ட பேசுறது இல்லை, அம்மாட்ட பேசுறது இல்லை, மனைவியோட சண்டை, இதையெல்லாம் சீராக்கி எல்லாத்தையும் போய் மன்னிப்பு வாங்கி விட்டு ஒரு நிறைவான நோக்கத்தோடு நிறைவான நிலையில் புறப்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. அதுல இஹ்ராம் உம்ராவுக்காக கட்டுறதுக்கு முந்தி குளிக்கிறதுக்கான தயாரிப்பில நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, கழிவுகள் நீக்கிறது எல்லாத்தையும் செய்துட்டு குளிக்கிற போது சுன்னத்தான இஹ்ராமுடைய அந்த அருமையான குளிக்கிற போது இன்ஷா அல்லாஹ் உடம்ப சுத்தமாக்கி, உடம்புல நல்லா குளிச்சு அழுக்க தேய்ச்சி சோப்பை தேய்ச்சி எல்லாம் நலமான குளித்து, அதுக்கு பின்னால நாம உடம்புல அத்தர் பூச, இஹ்ராம் துணி அணியிறோம், இஹ்ராம் துணியில அத்தர் பூசக்கூடாது. இஹ்ராம் கட்டின பின்னால் அத்தரை தொடக்கூடாது. குளிச்ச பின்னால உடம்புல கொஞ்சம் அத்தரை பூசிட்டு அதுக்கு பின்னால வெள்ள ஆடையை அணிந்து அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்யணும். ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய இடத்திற்காக வருகிறேன். பாக்கியம் நிறைந்த இடம், சாலிஹீன்கள் இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிற இடம், லட்சோப லட்சம் மலக்குமார்கள் காபாவை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம மட்டும் சுத்தல்ல, நான் தவாப்புல போறேன்னா முன்னால் மலக்கு, பின்னால் மலக்கு, இடது பக்கம் மலக்குகள் தவாப் செய்கிற இடம். அந்த இடத்துக்கு வருகிறேன். நான் உடலால் சுத்தமானேன், அழுக்கை நீக்கினேன், மனமானேன், அத்தரு ஊசி விட்டேன், வெள்ளாடையில் வந்து விட்டேன் ரப்பே. ஆனால் ஒரே ஒரு கவலை என்ன? என் கல்புதான் அழுக்காக இருக்கிறது, உள்ளம் இன்னும் சுத்தமாகவில்லை. இதிலே பொறாமைகள் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது. என் உள்ளத்தை நீ சுத்தமாக்குவாயாக. அல்லாஹ்வை நோக்கி போகிறோம், கல்பு அழுக்கோடு போகக்கூடாது. அந்த இடத்துல அந்த துவா கேட்கிறோம். சாலிஹீன்கள் எழுதுறான். எப்ப கேட்கிறோம்? குளித்த பின்னால், நறுமணம் பூசிய பின்னால், வில்லாடை அணிந்த பின்னால் அல்லாஹ்ட்ட கையேந்தணும். என்னுடைய உடல் ஆடை எல்லாமே பியூரா இருக்கிறேன், கல்பு சுத்தமாகணும். கல்புல நீ இருக்கணும். உன் தர்பாருக்கு வருகிறேன், இதுல மட்டும் அழுக்க வச்சுட்டு நான் வர முடியாது, அதுல சோப்பு போட்டும் கழுக முடியாது, அத்தரும் பூச முடியாது. அந்த இடம் மக்கள் என் கோலத்தை பார்த்துருவாங்க, இந்த வெள்ள ஆடை என்னுடைய நிலையை பார்த்து ஆஹா ஹாஜின்னு சொல்லிடுவாங்க. இன்னல்லாஹ் யன்துரு லா யன்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின்னல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும். நீ எங்கள் கல்வை பார்க்கிறாய், அந்த கல்வு அழுக்காக, அசிங்கமாக, அது ஆபாசங்களோடு, தீய எண்ணங்களோடு ரப்பே இருக்கிறது. அது அத்தனையையும் நீக்கி சுத்தமாக்குவாயா. ஹாஜிகள் நிறைய இருக்கிறீங்க, எங்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க, கவனத்தில் கொண்டு அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே வைத்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இஹ்ராமை கட்டிட்டு 2 ரக்காத்து இஹ்ராமுடைய தொழுது எல்லா தொழுகையிலுமே குல்யால் காஃபிரூன ஓதிரணும் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால. 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் பயணமாயிரும். நேரா ஹரம் வரைக்கும் இஹ்ராமில் இருக்கிறோம், நியத்து வைக்கலாம், இல்லை ஃப்ளைட்ல நியத்து சொல்லி தருவாங்க. இந்த எலம்லம் என்று நம்முடைய மீகாத், நாம இஹ்ராம் கட்ட வேண்டிய இடம், அந்த இடத்துல நியத்து வைக்கிறது தான் ஆகச் சிறப்பு. கொஞ்சம் சில பேர் ஃப்ளைட்ல ஏறணும்னா தூங்கிடுவாங்கன்னு முந்தைய நியத்தையும் சொல்லி கொடுத்துட்றாரு. ஏன்னா அவங்க அந்த இடத்த கடக்கும்போது நியத்து இல்லாம கடந்துடக்கூடாது, குற்றமாயிடும். அப்போ ஃப்ளைட்லையும் அறிவிப்பாங்க இன்ஷா அல்லாஹ் நியத்து.
உம்ராவை நாடி நியத்து செய்தேன், அல்லாஹ் நீ லேசாக்கி கபூல் செய் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மக்காவில் போய் இறங்கின பின்னால் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக போகணும். சலசலப்பே இருக்கக்கூடாது. இறங்கின உடனே லக்கேஜ் பிரச்சனை இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து லக்கேஜ் தூக்கிறது, கொண்டு போய் வைக்கிறது, இதையெல்லாம் ரூமில் வச்சு செட்டில் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிடுறது. அங்கே நங்கனை போட்டுட்டு போனோம்னா அங்கே போய் இதே சிந்தனை தான் இருக்கும். லக்கேஜ் அங்கே போட்டுட்டு வந்தோமே, உள்ளே போயிட்டா வெளியில் இருக்கா, எல்லாம் முறைப்படுத்தி விட்டு அவசரம்லாம் படக்கூடாது. நாங்கள் கூட்டு போகிறவங்களை திடீர்னு ராத்திரி 3 மணிக்கு போய் இறங்குவோம், உடனே போகணும்பாங்க. நான் அனுமதிக்கிறதே இல்லை. எல்லாம் தயாராகுங்க. எனக்கு தெரியும் இவங்க இப்போ போனவொன்னு ஆசையாக இருக்கும், அங்கே போய் சோர்ந்துருவாங்க. எப்போ கூட்டு போனா ரிலாக்ஸா நிம்மதியா இஷ்கோடு செய்யணும். இந்த அமலெல்லாம் சடங்குக்கும் கடமைக்கும் செய்வதல்ல, காதலோடு இன்பத்தோடு செய்கிற அமல், ரசிச்சு செய்ய வேண்டிய அமல். அந்த டைம் பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹரமுக்குள்ள போகணும். எல்லா வேலையும் முடிஞ்சு ஹரமை நோக்கி போகிற போது கொஞ்சம் குனிஞ்சு காபா தெரியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம எக்ஸலேட்டரில் இறங்க வைப்பாங்க. எக்ஸலேட்டரை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் பார்க்கக்கூடாது. கீழே இறங்கின பின்னால் காபா முழுசா தெரியும். காபாவை பார்க்கும் முதல் பார்வை நம்ம என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆயிடும். முழுசா பார்க்கணும். நிறைய துவா செய்யணும் அந்த இடத்துல. இந்த சமூகத்திற்காக நம்ம இடத்துல நிறைய பேர் துவா சொல்லிவிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் கவனத்தில் வைத்து தனித்தனியா கேட்க முடியாது. யாரெல்லாம் என்ன துவா சொல்லி விட்டாங்களோ அவங்க சொல்லும் போது ரப்பே நீ கேட்டுக்கொண்டிருந்தாய், அதையும் கொடுப்பாயாக. நான் பொதுவா ஒரு துவா வச்சுக்கிறது, ஹரம்ல நுழைஞ்ச உடனே கேட்கிற முதல் துவா. ஏன்னா நம்மை உம்மத் சமூகம் எல்லா இடத்திலும் நம்மை பின்பற்றிட்டு இருக்காங்க. உள்ள இறங்கின உடனே முதல்ல காபா பார்த்த உடனே கேட்கறது, யா அல்லாஹ் எங்க பின்னால யாரெல்லாம் நின்று தொழுதார்களோ அத்தனை பேரும் இங்கே வருவதற்கு தௌஃபீக் செய். எங்களுக்கு யாரு ஹிதுமத்து செய்தாங்களோ அவங்க இங்க வர்றதுக்கு தௌஃபீக் செய். எங்க கையை பிடிச்சி பையத்தானவங்க இங்க வரணும். எல்லாரும் எங்களுடைய கல்வி எங்களிடத்தில் கற்றவர்களை வரவை, எங்க மாணவர்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு லட்ச மக்கள் ஆங்காங்க இருந்து நம்ம பயான கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பயான யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாருக்கும் இங்க வருவதற்கு தௌஃபீக் செய். அவங்க தேவையை அவங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்டுக்கிடுவாங்க. அவங்கள கொண்டு எங்க நிறுத்த சொல்லிடுறது காபா உள்ள. இது ஒரு பொது துவா. ஏன்னா அடுத்தவர்களுக்காக நீ கேட்கிற போதெல்லாம் உன் தேவை என்னான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை அவன் நிறைவேற்றி கொடுத்துருக்கான். நான் எனக்கு கேட்கலதான், ரெண்டாவது கேட்க போறேன். நீ மற்றவர்களை முற்படுத்தினால் உன் தேவையை நான் கொடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம துவாங்கிறது எப்படி ஆக்கிட்டோம்? எங்கேயோ ஒருத்தர் யூடியூப்ல நம்ம பயான கேட்பார், அவருக்காக ஹரமுல துவா. என்னுடைய செய்திகளை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையாக்கி அமல் செய்கிறார்களே ரப்பே, அவர்களுக்கெல்லாம் இங்கே வருவதற்கு தௌஃபீக் செய். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் படுறோம். அவங்களும் கேட்கறாங்க வாழ்க்கையில விரோதம். நிறைய பேர் போன் பண்ணி ஹதரத் இந்த செய்தி கேட்டோம், இன்னைக்கு நாங்கள் அமல் செய்யறோம், இந்த திக்கரை கேட்டோம், அமல் செய்யறோம், மனசுக்கு ஆறுதல் அளிக்குது என்றெல்லாம் சொல்கிற அந்த மக்கள் தொடர்ந்து இந்த நசீபுல இருக்கணும். அவங்கள உள்ள வரவே ரஹ்மானே என்று நான் கேட்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதே போல நீங்கள் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறீர்களோ அவர்களை கவனத்தில் கொண்டு காபாவை பார்த்தவுடன் எல்லாம் கேட்கணும். அதோடு ரப்பே ரஹ்மானே இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டாய், இங்கிருந்து நான் பரிசுத்தமாக தாயகம் திரும்ப செய்வாயா. இதுக்கு பின்னால் என் வாழ்க்கையை அழகாக்கி விடுறப்பே, என் குணத்தை அழகாக்கி விடுறப்பே, எல்லாவற்றுக்கும் மேலால் ஹஜ்ஜின் காரியத்தை முழுமையாக நான் செய்ய தௌஃபீக் செய்து. ஏன்னா ஒப்புக்கொள்ளப்படுற நேரம் அதை சரியா பயன்படுத்தணும். அது ஒரு ஓரமா நின்று கேட்க, நாங்கள் நின்னோம்னா போலீஸ்காரங்க நம்மளை தள்ளி விட்டுருவாங்க, நோண்டு போயிடுங்க, இடத்த நிறைய பேர் இறங்கிட்டு இருப்பாங்க. இறங்கி ஒரு ஓரத்தில் நின்றுவாங்க. செய்துட்டு இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்யற முதல் வேலை காபாவில் இறங்கிறது. அஜருல் அஸ்வதை பார்த்து கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே 7 சுத்து உனக்காக நான் தவாப் செய்கிறேன். உம்ராவுடைய தவாப் 7 சுத்து பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு அப்படியே அந்த இடத்துல தவாப்பில் மட்டும் என்ன செய்யணும், ஆஜிகள் உம்ரா முதல்ல செய்கிறவங்க அந்த எஹ்ராமுடைய துணியை மேலே போட்டுக்கணும். வலது பக்கத்தை மட்டும் அந்த மாதிரி இப்படி போடணும். துணி இருக்கு அது போட்டுக்கங்க, போடுங்க போடுங்க. அவ்வளோதான். வலது புஜத்தை திறந்து போட்டோம். வலது புஜத்தை திறந்து அப்படி மேலே தூக்கி போட்டுக்கணும். அவ்வளோதான். இது அப்படியே சுத்தம் 7 சுத்துலையும் இது திறந்துருக்கா. 7 சுத்தும் வலது பக்கம் திறந்துருக்கா. நம்ம இறங்கும் போதே இதை திறந்து வச்சுட்டு தான் இறங்கணும். தவாப்பை நீங்க பார்க்குறீங்கன்னா ஆச்சரியம், இஸ்லாம் அனைத்திலும் வலது பக்கத்தை, எங்க போனாலும் வலதுக்கு தான் முதலிடம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன் ஹத்த தரஜ்ஜுலி வ தனஉல்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலணி காலில் சப்பல் போடும்போது கூட வலது காலில் தான் போடுவாங்க, ரெண்டாவது தான் இடது கால். தலைமுடி சரி செய்கிற போதும் முதல்ல வலது பக்கம் தான் ஆரம்பிப்பாங்க, ரெண்டாவது தான். இப்படி கையில் சட்டை போடுறாங்க வலது கை, பேண்ட் போடுறோம் முதல்ல வலது கால், கலட்டும் போது இடது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. நம்ம எந்த காலில் மாற்றோம் எந்த காலில் கலட்டும் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு அவசரத்தில் ஏதோ பண்ணிட்டு போயிடணும், அது சுன்னத்து. ஆனால் உன்னதமான காபா, மகத்துவம் நிறைந்த புனிதமான மக்கா, காபத்துல்லாவிலே அல்லாஹ் தவாஃப வலது பக்கமா வைக்கல. காபாவுடைய தவாஃப் வலது பக்கம் அல்ல, இப்படிதான் சுத்தணும். இது காபானா இப்படி சுத்தணும், இடது பக்கம். கருணை உள்ளவன் அவன், எல்லா அமல்களும் வலது பக்கம். காலணி கூட வலது பக்கம், சட்டை போடனா வலது, இடது பக்கமா சுத்த வைத்தான். ஏன்? அவன் ஆலயம் புனித காபா என் இதயத்தால் முன்னோக்கான். ஹார்ட் இடது பக்கம் இருக்கு, நம்முடைய இதயம் இடது பக்கம். இடது பக்கத்தை கொண்டு அல்லாஹ் காபாவை நம்மை சுத்த வைக்கிறான். அந்த பேரருள் உள்ளே நுழைய வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பல காரணங்கள் அதற்கு எழுதுவார்கள். அதில் ஒன்று இதயத்தோடு அங்கே தொடர்பை அல்லாஹ் நசீபாக்குகிறான். 7 சுத்தணும். அந்த குறிப்பா ருக்குன யமானி, இது பாருங்க, ருக்குன யமானி, இது ஹஜ்ருல் அஸ்வத். இந்த இடம் வரும்போது கையை காட்டி ஒரு முத்தம். ருக்குன யமானியிலும் ரசூல் முத்தம் விட்டார்கள், கையை காட்டி ஒரு முத்தம். 2 கல்லும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல். ருக்குன யமானியிலே ஒரு கல், ஹஜ்ருல் அஸ்வதிலே ஒரு கல், 2ம் சுவனபதியிலே இருந்து வந்த உயர்ந்த கல். அந்த கல் எப்படி இருக்கும்? பாலை விட வெள்ளையா இருந்துச்சு, பாலை விட வெள்ளையா இருக்கும் அந்த கல். இறங்கும் போது அந்த இடத்துல கொண்டு பதித்து, இன்னைக்கு அந்த கல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹஜ்ருல் அஸ்வத், கருப்பு கல்லுன்றே பேராச்சு. ஏன்? ஹாஜிகள் உம்ரா செய்யறவங்க கையை வைத்து வைத்து அவர்களின் பாவங்கள் அதன் மீது பட்டு கல்லு கருப்பாச்சு. அந்த கல் அவ்வளவு வெள்ளையான கல். இங்கே இறங்கும் போது இங்கே ஒரு கல், இங்க ஒரு கல். இதை கையை காட்டி முத்தமிட்டு, இதுக்கு பின்னால நாம மெதுவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் ஓதிட்டே வருவாங்க எல்லா ஹாஜிகள். நம்ம அவங்களோட சேர்ந்து ஓதிக்கிட்டே போவோம். அங்க நின்று மற்றவங்களுக்கு சலாம் சொல்றது, தவாஃப்ல பேசுறது, அதுவெல்லாம் அனுமதி இல்லை, சரியானதும் அல்ல. நிறைய பேர் போன்லயே பேசிக்கிட்டே வருவாங்க. சில பேர் அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அவர் தவாஃப் செய்யும்போது அப்படியே காபாவை காட்டி, ஊர்ல யாருக்கோ லைவ்ல இருப்பாங்க, பாருங்க நான் காபாவை சுத்துறேன், பாருங்க நான் 3வது சுத்துறேன், 4வது சுத்துறேன். அந்த இடம் அல்ல அது. இப்ப அரசாங்கம் ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான், அங்க நின்று செல்ஃபி எடுத்தா தண்டனை, ஃபைன் கட்டணும், ஜெயிலு என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கு. என்ன காரணம்? தவிர்க்க வேண்டிய காரியம் அங்கே நடக்கக்கூடாது. அது ரொம்ப கூடுதலாச்சு. தவாஃபு கூட இடைஞ்சலா இருக்கும். ஒருத்தர் நின்று அப்படி காபாவுடைய துவா சேருமா கையை தூக்கிறார், இவனு ஒரு செல்ஃபி எடுத்துறேன். இவ்வளவு நேரம் துவாவே செய்யறது இல்லை, சுமனாஜின் கையை தூக்கி செல்ஃபி எடுத்து ஊர்ல பார்த்தா வாஜியார் கையோடையே நிக்கிறாரு அல்லாஹ்வோட. எப்பவுமே காபா பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு காட்டுறமா இல்லை. அது சடங்கான இடம் அல்ல, சம்பிரதாயத்துக்குரிய இடம் அல்ல. அந்த இடத்துல ரசூல் சொன்ன வார்த்தை அத்தவாஃபு கஸ்ஸலாத், தவாஃபு தொழுகைக்கு சமம். தொழுகையில உது இருக்கணும், தவாஃபும் உதுவோட செய்யறோம். தொழுகையில பேச முடியுமா? பேசக்கூடாது. சலாம் சொல்லலாமா? கூடாது. அந்த அளவுக்கு தவாஃபை பேண வேண்டும். 7 சுத்து, 3 சுத்துல மட்டும் கொஞ்சம் கொதிச்சு விடாது. முதல் 3 சுத்து மட்டும் இந்த ருக்குன யமானி வரைக்கும், ருக்குன யமானிலேருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் நடந்து போறோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் குதிக்கணும். வாய்ப்பு இருக்கும் போது, இட வசதி இருக்கும் போது, அங்கே ஹாஜிகள் கூட்டம் ஃபுல்லா ஆயிட்டுனா குதிக்கலாம் முடியாது, செம்ம போய்க்கிறது. 4வது சுத்துல சகஜமா நடக்கிற 7 சுத்து முடிச்சிட்டோமா, தவாஃப் முடிஞ்சிட்டு. தவாஃபை முடிச்சுட்டு மகாம் இப்ராஹிம் பக்கத்துல வந்து, மகாம் இப்ராஹிம் நபி காபாவை கட்டும் போது அந்த கல்லுன்னு தான் கட்டினாங்க. இப்படி இருக்கும் அந்த கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம் அதுல அல்லாஹ் பதிச்சான். பாறையில் பாதம் பதிந்தது. பாறையில போய் கால் பதியுமா? அந்த அடையாளம் அப்படி இருக்கும். அவங்க கால் எப்படி இருக்கும் அங்கே அடையாளம் காபாவில் கொண்டு வச்சுட்டாங்களா. நின்று கட்டுறாங்க. கட்டும் போது காபாவின் ஹைட்டு கூட அந்த கல்லும் வளர்ந்தது. அந்த கல்லுக்கு மேல கல்லை ஏத்தல, ஒரு பெரிய ஏணி வைக்கல, ஒரு கல்ல நின்று கட்டுறாங்க. அந்த ஹைட்டு கூடுது, அப்படி இது தூக்குது. இன்னைக்கு அந்த ருக்குன யமான் காபத்துல்லாவில் ரசூல் இப்ராஹிம் நபி கட்டின அந்த மகாம் இப்ராஹிம் நபி நின்ற இடம்னு அர்த்தம். அது இன்னைக்கு இங்க தள்ளி இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, அங்க நின்று கட்டினாங்களே. அங்க நின்று கட்டினாங்க, அங்கதான் இருந்துச்சு. தவாஃபுக்காக அந்த இடத்தை தூக்கி இங்க கொண்டு வச்சிருக்காங்க, இங்க கொண்டு பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. அதுல ஒரு பார்வை பார்க்கறது பாக்கியம். ஏன்?
அதை முத்துறதோ தொடுறதோ அப்படிலாம் இல்லை. அதை பார்க்க நம்முடைய கால் பதம் பதிந்திருக்கு. ஃபீஹி மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் சொன்னான், அங்கே வா, எத்தனை அத்தாட்சிகளை வைத்திருக்கிறேன் தெரியுமா? என் வல்லமைக்காக, நான் ஒருவன் என்பதற்காக, நான் சத்தியம் என்பதற்கான அடையாளம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் கலீலுல்லா நின்ற அந்த இடம், அந்த கால் பாதத்தின் அடையாளம் அங்கே நான் வைத்திருக்கிறேன் என்று குர்ஆனில் சொன்னான் அல்லாஹ். மாத்திரமல்ல, அந்த இடத்தை வத்தஹிது மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்று தொழுத, இப்ராஹிம் நபி நின்று கட்டின அந்த இடத்தில் நீங்கள் தொழுகைக்கான இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் இமாம் முன்னால் நின்று தொழுவாங்க, சில நேரத்தில் மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் நின்று தொழ வைப்பான். எனவே ஹாஜிகளை பூரா, உம்ரா செய்யறவங்களை பூரா அல்லாஹ் கட்டளையிட்டான், அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதுருங்க. அந்த இடத்துல தொழுகிறதுங்கிறது மக்காம் இப்ராஹிம் பின்னால நிக்கலாம். கூட்டம் நிறைய இருக்கும்னா அப்படி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கணும். நிறைய பேர் மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் தப்புன்னு தக்பீர் கட்டிடுவாங்க, போலீஸ்காரங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. பின்னால இடம் இருக்கு, அதுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. பின்னால போய் 2 ரக்காத் தவாஃபினுடைய 2 ரக்காத்தை. அந்த இடம் ரொம்ப புனிதம். அந்த இடத்தை முன்னோக்கி நின்று தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா ரொம்ப அங்கீகாரமான துவா. ஹாஜிகள் கவனம் வைக்கணும். பெண்களை கூட்டு போறோம்னா பெண்களை அந்த இடத்துக்கே கூட்டு போயிடணும். நம்ம ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. அவங்கள கூட்டு போனா அங்கே ஆண்களும் தொழுவாங்க, பெண்கள் தொழுவாங்க. அவங்கள அந்த பெண்களோட சேர்த்து விட்டுக்கணும். இல்லைன்னா அதை தேடிக்கிட்டு நேரம் போயிடும். முடிச்ச உடனே ஜம்சம் குடிக்கணும். ஜம்சம் எவ்வளவு பரக்கத், ஜம்சம் எவ்வளவு பரக்கத். அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி, நான் தவாஃபிலே நின்றேன், கடுமையான கால்வலி, என்னோடு வந்தவங்க எல்லாம் தவாஃபை சுத்த, நான் சுத்த முடியல, லாக் ஆயிட்டுங்கிறாங்க. கால் நடை கூட இல்லைங்கிறாங்க. என்னுடைய கால் நம்மை தஹர்ரக், அசைய கூட இல்லை. அவ்வளவு கடுமையான நிலைக்கு போய்விட்டேன். உடனே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓதி அந்த சூறாவை என் காலிலே தடவி நேராக ஜம்சம் வந்தேன். ஜம்சமிலே தண்ணீரை எடுத்து பல தடவை அல்ஹம்து சூறாவை ஓதி குடித்தேன். அதற்கு மேல் தடவினேன். அல்லாஹ் மீது சத்தியம், உடனே வலி நின்று விட்டது. அதற்கு பின்னால கால் வலியே வரலங்கிறான். எவ்வளவு புனிதம் அந்த ஜம்சம். சாதாரண மனிதருடைய வார்த்தை அல்ல. அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி சொல்வார், என் வாழ்க்கையில் நடந்தது என்கிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாவு ஜம்சம் லிமா நவா, ஜம்சம் நீர் என்னென்ன நாட்டத்தை வச்சு கொடுக்கிறீங்களோ அது நிறைவேறிடும். அது உணவாகவும் பசியையும் தீர்க்கும், தாகத்தையும் தீர்க்கும், என் நாட்டத்தையும் நிறைவேற்றும். பூரண சுகம் வேணும்னு குடிங்க, ஈமானுடைய மௌத்து வேணும்னு குடிங்க. வாழ்க்கை பூரா அல்லாஹ்வே உன் தொடர்பில் வாழணும், நிம்மதியில் வாழணும், ஆரோக்கியமா வாழணும். எந்த நிய்யத்தில் குடித்தோமோ அது நிறைவேறும் என்று சொன்னவர்கள் உண்மையை மாத்திரம் பேசிய நம் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க ஜம்சம குடிச்சிட்டு அதை அடுத்து நேரா சஃபா மருவாவுக்கு வர. சஃபா மருவாவை போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்க போகணும். இப்பெல்லாம் அடைச்சி கட்டிட்டாங்க. அதனால நீங்க அங்கே இங்கிலீஷ்ல, ஹிந்தியில, அரபியில போட்டிருப்பாங்க. நீங்க தவாஃப் மக்காம் இப்ராஹிம்ல பின்னால் தொழுதுட்டு அப்படி பக்கம் அப்படி லெஃப்ட்ல அப்படி தொழுது முடிச்சுட்டு ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கும், இல சஃபா, சஃபாவின் பக்கம் போற வழி. அரபியில இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. அந்த இதுக்குள்ள நுழைஞ்சிடும். சஃபா அப்படின்னு போட்டிருப்பாங்களே, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க போகலாம். ஃபர்ஸ்ட் புலவர் இருக்கு, செகண்ட் புலவர், அண்டர் கிரவுண்ட், எங்க போய் அது விடுமோ அங்க போய் செய்துக்கலாம். சஃபாவில் போய் நிற்காங்க. சஃபா மலையில அன்னைக்கெல்லாம் மலையில ஏறி நிற்க முடியும். இப்போ அதெல்லாம் கூண்டு போட்டுட்டாங்க. அது பக்கத்தில் நின்று இங்கே பார்த்தா காபா தெரியும். அங்கே நின்று இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் மன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யதவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். சஃபாவுடைய குண்டை சுற்றி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஆயத்தை தெரியாட்ட அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கலாம், பார்த்தே ஓதலாம். அங்கே எழுதி போட்டிருக்கிறாங்க. அந்த ஆயத்தை அங்க சொல்லணும், சொல்ல தெரியல, அங்க நின்று காபா பார்த்து துவா செய்ய. தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு சஃபாவிலே நின்று கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் ஒரு பாக்கியமாக இருக்க வேண்டும். அங்க நின்று ஒரு துவா, யா அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி, நிம்மதியை கொடு, ஈமானை கொடு, நாடு தழுவிய பாதுகாப்பை கொடு, உலகமெங்கும் வாழும் மூமின்கள் ஈமானோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும், சுதந்திரத்தோடு வாழணும், எல்லா நசீபையும் கேட்கணும். நம்மை குறித்து கேட்பது மட்டுமல்ல, உம்மத்துக்காக துனியாவுக்காக கேட்க வேண்டும். அதை தாண்டி மறுமைக்காக கேட்க.
இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து நாம தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிறோம். லேசா நடக்கணும், நடந்துகிட்டே போகணும். 4ஆம் கலிமா ஓதுறது ரொம்ப சிறப்பானது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க எல்லாரும். வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லிக்கிட்டே நடை போட. பெண்களும் வருவாங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டே போகணும். பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க இங்க இருந்து அங்க வரைக்கும். அதுல கொஞ்சம் என்ன செய்யணும், குதிச்சு ஓடணும். ஆண்கள் மட்டும் ஓடணும், பெண்கள் நடந்து வருவாங்க. நம்ம ஓடி அங்கே போய் நின்றுட்டோம்னா அவங்க வந்து ஜாயிண்டாய் சேர்த்து கூட்டு போயிடணும். சஃபாவில இருந்து மருவாவுக்கு போயிட்டோம், ஒரு தடவை முடிஞ்சிடும். அங்க மருவாவில இருந்து மீண்டும் சஃபாவுக்கு வரணும். அப்படி கடைசியா 7வது சுத்து மருவாவில் முடியும். மருவாவில் நின்று ஒரு துவா, காபாவை பார்த்து தான் கேட்கணும். அங்கே துவா ஒப்புக்கொள்ளப்படும் இடம். அங்கே துவா செய்து முடிக்கிறோம். உம்ராவில் பாக்கியமான அமல்கள் நிறைவு, 3 நிறைவு. முதல்ல நியத் வைத்தது, 2வது தவாப், 3வது சாயி தொங்கோட்டம், 4வது தலைமுடி எடுக்கிறார். மொட்டை அடிக்கலாம், தலைமுடியை குறைச்சிக்கிடலாம். ஹஜ்ஜிலையும் சரி உம்ராவிலையும் சரி பெருமானார் ஒரு துஆ செய்தாங்க, புகார் ஷரீஃப்ல வருது. அல்லாஹும்ம ரஹமில் அல்லாஹும்ம மக்ஃபிரில் முஹல்லிகீன். யா அல்லாஹ், யாரெல்லாம் தலைமுடி மொத்தமாக மொட்டை அடித்தார்களோ, மழுங்கு எடுத்தார்களோ, அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அது 2வது கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒளில் முகஸ்ஸிரீன், முடியை கொஞ்சம் கட் பண்ணி குறைச்சி எடுத்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கும் கேளுங்களேன். 2வது பெருமானார் முழுசா மொட்டை அடித்தவர்களுக்கே, தலை மழுங்கு எடுத்தவர்களுக்கே மன்னிப்பை வழங்குவாயா. 3வதும் இப்படிதான் சொன்னாங்க. 4வது சஹாபாக்கள் கேட்டபோது ஒளில் முகஸ்ஸிரீன், பரவாயில்ல கொஞ்சம் குறைச்சி எடுத்தாலும் அவங்களே மன்னிச்சிருன்னு கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல முடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், ரோமங்களுக்கு முக்கியத்துவம் அல்ல. போன உடனே ஒரு முட்டை முழுமையா எடுத்துடுறோம், நம்ம இஹ்ராம் முடிஞ்சிடும். அப்புறம் போய் குளிச்சு ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டோம்னா உம்ரா விட்டு வெளியாயிடும். இன்ஷா அல்லாஹ் மக்காவில் இருக்கிற காலம் பிரயோஜனமா ஆக்கணும். அதிக நேரம் ஹரம்ல செலவழிக்கணும். காபத்துல்லாவிலே நம்முடைய நேரம் அதிகமாக செலவாக, புனிதமான இடம், அந்த இடத்துக்குள்ளே வந்தால் அல்லாஹ் கொடுக்கிற நிறைய பாக்கியம். அல்லாஹ் முதல்ல சொல்றான், உள்ள வந்தால் அங்கே கிடைக்கிற பாக்கியம். லல்லதீலி பக்கா முபாரக்கன், இந்த இடம் பரக்கத்து பெற்ற இடம்ங்கிறான். மக்காவுல நீங்க வந்து விடுங்கள், உங்களுக்கு பரக்கத்து நசீபாங்க. உள்ள போயிட்டோம்னா நம்ம பரக்கத்துக்குள்ளவங்கள ஆயிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார், அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். அங்க விசாலமா செலவு செய்யணுங்கிறான். ஹஜ்ஜில உம்ராவுல கணக்கு பார்த்தெல்லாம் செலவு செய்யக்கூடாது. நிறைய பேர் அங்க போய் கணக்கு பார்ப்பாங்க. ஒரு டீ எவ்வளோ, 5 ரியால். 5 ரியால்னா எவ்வளோ? இந்தியா பணம். இந்தியா பணத்தை பார்க்கவே கூடாது, பார்த்தா டீ குடிக்க முடியாது. இந்திய பணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரியால் வந்து 24 ரூபா இருக்குது. ஒரு ரியால் 5 ரியால் டீ. சில இடத்துல வந்து 10 ரியால் வச்சிருக்கு, 8 ரியால் டீ. குடிக்க முடியுமா? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இதை கணக்கு பார்க்க கூடாது. ஏன்? ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் நீங்கள் செலவு செய்தால் அந்த செலவுக்கு அங்கே உள்ள அளவுக்கு கூலி கொடுக்கப்படும். பெருக்கி கொடுக்கிறான் அல்லாஹ் விசாலமாக. அங்க கொஞ்சம் கூடுதலா காசை கொண்டு போய் செலவு செய்யணும், கூட போறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய அந்த நல்ல துஆலாம் கிடைக்கிற இடம் அந்த இடம். அங்க போய் கணக்கு பார்த்து கொண்டு அதுல காசுகளை சுருக்காதீர்கள். அங்கே நீங்கள் விசாலமாக நடங்கள், அல்லாஹ்வும் விசாலமாக நடங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப முக்கியமானது, அந்த நாட்கள் அங்க இருப்போம், காபாவுல போய் நேரத்தை கொடுக்கணும். ரூம் இருக்கும், ஏசி ரூம் தந்திருப்பாங்க, சாப்பாடு, போக்குவரத்து. தனியாரில் போனீங்கன்னா எல்லா வசதிகள் அங்கே இருக்கும். நிறைய பேர் ரூம்லேயே படுத்து ராகத்தாயெல்லாம் நினைக்கூடாது. அதிக நேரம் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே வந்துடணும். துஹா தொழுகை ஆரம்பிச்சிடணும், இஷ்ராக்க ஆரம்பிக்கணும், தஹஜ்ஜத் ஆரம்பிக்கணும். எல்லாமே அங்கே போய் நசீபாக்கிடணும். அங்கே போய் எந்தெந்த அமல்களை ஆரம்பிக்கிறோமோ அதில் ஒரு பரக்கத்து இருக்குது. என்ன பரக்கத்? ஹயாத் வரைக்கும் அந்த அமல் செய்கிற தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்து அங்கே போய் நிறைய நல்ல பழக்கங்கள், நல்ல அமல்களை உண்டாக்கணும். ஹரம் உள்ள போய் நேரத்தை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அதிக நேரம் மக்ரிப் அஸ்ருக்கு போனோமா, இஷா முடிச்சுட்டு வெளியில வர்ற மாதிரி பக்கத்துல ரூம் இருந்தால் ஒரு டீ குடிச்சிட்டு மீண்டும் உள்ள வந்துடணும். அந்த நேரங்கள் தவாஃப் முடிந்தவரையிலும் செய்யணும். இப்போ இஹ்ராம்ல போனாதான் தவாஃபுக்கு அனுமதி. அதிக நேரம் நம்ம தவாஃப் செய்யணும்னா நாம மீண்டும் மீண்டும் காபா உள்ள போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும். தவாஃப் செய்யாமல் ஒரு நாள் கழியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக தவாஃப் செய்யுங்கள், ஒரு நாள் வரும் காபா உயர்த்தப்படும். அதுக்கு முன்பு தவாஃப் செய்துக்கணும். அப்போ மக்காவிலே இருக்கிற நாட்களை ரொம்ப பிரயோஜனமாக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுங்கிறது 5 நாள். ஹஜ்ஜுங்கிறது 5 நாள். அது வரைக்கும் நம்ம மக்காவில் இருப்போம், அமல்கள் செய்யணும். நமக்கிடையே விவகாரங்கள் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது, ஒருத்தர் மனசை காயப்படுத்திடக்கூடாது. எவ்வளவு தூரம் அடுத்தவங்களோடு அழகா நடக்க முடியுமோ நடக்க, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது.
சின்ன சின்ன விஷயத்துல சண்டை வரும். சண்டை போடாதீங்கிறான். ஹஜ்ஜில் சண்டை கூடாதுங்கிறான். ஒலா ஜிதால், சண்டை போடக்கூடாதுங்கிறான். அங்க சின்ன சின்ன சீத்தல் சண்டை. தாய்மார்களுக்கு சொல்றேன், துணியை துவச்சி கொண்டு மொட்டை மாடியில் காய போடுவாங்க. அதை போய் எடுக்க போனா அது ஈரமா இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல இன்னும் 3 பேர் போட்டு போயிடுவாங்க. இவங்க போட்ட துணிக்கு மேலே அவங்க வந்து போட்டு, அவங்க போட்டு, இவங்க போட்டு, யார் போட்டா எவர் போட்டா சண்டைனா நம்ம அடுப்புங்களையில் கிடக்கிற சண்டை மாதிரி படித்துறையில் நடக்கிற சண்டை, பைப்புல சண்டை, இது சண்டை மக்காவிலேயே நடந்துகிட்டு இருக்கும். 2 பேர் ஒன்னா போய் வரும்போது 2 பேரும் சண்டைக்காரங்களா பிரிஞ்சு வருவாங்க. அப்படி வந்தோம்னா அந்த ஹஜ்ஜில் என்ன பறக்கத்து இருக்கு? நம்ம துணியில இன்னொருத்தங்க போட்டாலும் பரவாயில்லை, பொருத்தி கொள்ளணும். அங்க சண்டை நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சண்டை போட்டுறக்கூடாது. ஹாஜிகள் ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூடாதுன்னு சொன்னான். அது அமல்களினுடைய பலத்தை அல்லாஹ்வின் தொடர்பு குறைச்சது. அதுல ரொம்ப கவனம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைகளை பேணி 5 நாள் அது ரொம்ப கவனம். அந்த 5 மட்டும் எல்லாம் தெளிவா வழங்கணும். துல்ஹஜ் பிற 8, துல்ஹஜ் 9, 10, 11, 12 5 நாள் தான் ஹஜ். விரும்பினா 13, 6 நாள். இந்த நாட்கள் தான் ஹஜ்ஜின் விசேஷமான நாட்கள். இந்த நாள்ல தான் ஹஜ் செய்யணும். துல்ஹஜ் பிற 7 அன்னைக்கு காலையிலேயே அறிவிப்பு தந்துருவாங்க. நீங்கள் ஹஜ்ஜி கமிட்டியில் போனாலும் சரி, ட்ராவல்ஸில் போனாலும் சரி, இன்னைக்கு மாலையில் புறப்படணும். அன்னைக்கு மீண்டும் நீங்கள் அன்னைக்கு காலையில் இஹ்ராமுடைய குளியை குளிச்சிடும். 7வது அன்னைக்கே குளிச்சிடும். தாய்மார்களும் சரி, நம்ம இருக்கிற ரூமில் நான் சொன்ன மாதிரி என்ன எல்லாம் சுத்தமாகி, ஏதாவது முடியலாம் இருந்தால் கழிவுகள்லாம் நீக்கி குளித்து நல்ல ட்ரெஸ்ஸோடு அணிஞ்சு அத்தரெல்லாம் பூசி அல்லாட துவா செய்து உள்ளத்தை கல்புக்கு துவா கேட்டு நிரப்பமாக இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போக போகிறோம். ராத்திரி 10 மணிக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க, அல்லது காலையில் கூட கூப்பிடுவாங்க. நம்ம தயாராகிடும். எஹராம் கட்டுறதுக்குண்டு ஆயிஷா மஸ்ஜிதுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. ஹஜ்ஜுக்கான எஹராம் நம்ம எந்த ரூம்ல தங்கி இருக்கிறோமோ அங்கே கட்டிடலாம். காபா கூட போக வேண்டியது இல்லை. நம்ம ரூம்ல தங்கி இருப்போம், அந்த ரூம்ல எஹராம் கட்டுறோம், அந்த ரூம்ல 2 ரக்கா தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் பஸ் வந்தா ஏறி மினாவுக்கு போயிடணும். மினாவில் ஒரே வேலை தான். 8ஆம் நாள் 5 வேளை அங்கே தொழணும். லொஹர், அசர், மக்ரிப், இஷா, 9ஆம் நாள் காலையில் சுபுஹ். இந்த 5 வேளையும் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜில் மினாவில் தொழுதாங்க. இமாமா நின்று தொழுதாங்க. அந்த 5 வக்து நம்ம பள்ளிவாசலுக்குலாம் போக வேண்டியதில்லை. மினாவில் பள்ளிக்கு நீங்கள் போகணும்னா அது ரொம்ப தூரம் போகணும். நம்ம அமல்கள் எல்லாம் அங்கே போய் சிரமங்கள் ஆகிடக்கூடாது. நமக்கு டென்ட் கொடுத்துருவாங்க. அந்த டென்ட்ல கரெக்டாக ஜமாத்து நடக்கும். 12 மணி அங்கே ஜமாத்து எழுதி போட்டுருவோம். அன்னைக்கு வேலையே அதுதான். அங்கே உட்காந்து 5 வேளை தொழுகிறது. அங்கே அமல் எழுதி போட்டுருப்போம். இத்தனை மணிக்கு லொஹர், 12:10க்கு லொஹரா, 12:10க்கு நம்ம 12 மணிக்கு போய் தயாராகும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் 12:10க்கு 12 மணிக்கு போனீங்க வைங்க, நீங்கள் இங்கே வர்றதுக்கு 2:30 மணி ஆகிடும். பக்கத்தில் தான் பாத்ரூம் இருக்கும். பாத்ரூமில் போனால் அங்கே கூட்டம் இருக்கும், கியூ நிற்கும். 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. சரி பரவாயில்ல வந்துடும் பார்த்தா ஒருத்தர் யூரின் போவார், ஒருத்தர் லெட்டின் போவார், இன்னொருத்தர் உள்ளே உட்காந்து குளிச்சுட்டு இருப்பார். நம்ம அவர் இப்போ வந்துருவாருன்னு பார்ப்போம். அவர் குளிச்சுட்டு 2வது துணி துவைச்சிட்டு இருப்பார். பின்னால் 20 பேர் நிற்கிறாங்களே, அதை பற்றிலாம் அவர் சிந்திக்க மாட்டார். அது மேலே அவன் கோவப்பட முடியுமா? படக்கூடாது. கட்டலாமா? ஒன்றும் கூட நம்ம நிற்கணும், அவ்வளோதான். அப்போ நாம ஒரு 10:30 மணி 11 மணிக்கு தயாராகிடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் டென்ட்டில் உட்கார். அவன் 11 12 மணிக்கு பாங்கு தொழுக ஜமாத்தோடு முன் சஃப்பில் நின்று அல்லது அடுத்தடுத்த சஃப்பில் இமாம் தக்பீர் கட்டும்போது 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா நமக்கு சர்ச்சை வேண்டாம். அங்கே ஒரு இமாம் நிற்பாங்க. அவங்க எத்தனை ரக்கா தொழுகிறாங்களோ அவங்க பின்னால் தொழுது. அந்த பொறுப்பு இமாமை சார்ந்த கசரு தான். 2 ரக்காத் தான் சிறப்புக்குரியது. அங்கே இமாம் 4 தொழுகிறாங்களோ பின்னால் 4 தொழுதணும். லொஹர், அசர், மக்ரிப், இஷா. மறுநாள் சுபு தொழுகிற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ராத்திரி 10 மணிக்கெல்லாம் தயாராகுங்க பார்க்க. பரவாயில்ல, நம்ம தயார் ஆகிடணும். சர்க்கார் தொழுதாங்க சுபுக, நம்ம தொழணும். ஆனால் சில நேரங்களில் அந்த வாய்ப்பு கம்மி. ஏன்னா அரஃபாத்துக்கு போகணும். போகிற நேரங்களில் ஒரு டிராஃபிக் பிரச்சனை, அது இது பிரச்சனைனால பஸ் எல்லாம் முந்தியே கொண்டு வந்து ராத்திரி 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஏற்றிட்டு 12 மணிக்கெல்லாம் நிறைய பேர் அரஃபாத்துக்குன்னு விட்டுருவாங்க. 9ஆம் நாள் அரஃபாத்துடைய வேலை. அங்கே போய் நம்ம தொழுதுகிட்டாலும் அங்கே காலையில் 12 மணிக்கு அரஃபாவுடைய நேரம். 9ஆம் நாள் காலை 12 மணி. அரஃபாத்தில் துவங்குற அந்த நேரம் சாயந்தரம் 5:30 மணி 6 மணி வரை. ரொம்ப பாக்கியமான நேரம். இந்த அளவுக்கு பாக்கியம். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜி என்பதே அரஃபா தான் என்றார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே உட்காந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் காலையில் அங்கே ஒரு குளி சுன்னத். அரஃபாத்தில் குளிக்கிறது நம்ம கொஞ்சம் வெளில போகிறதுனால பாத்ரூம் பெண்களுக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும். அவங்க குளிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா பாத்ரூம்லாம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் வெளியில் இந்த தண்ணி ஒது செய்கிற இடத்துல சின்ன பக்கெட் வச்சுக்கணும். சின்ன பக்கெட். அந்த பக்கெட்டை பிடிச்சி கொஞ்சம் சின்ன சின்ன கலாசில் லேசாக உடம்பை நினச்சிக்கணும்.
நம்ம வீட்டில் குளிக்கிற மாதிரி 1.5 மணி நேரம் குளிக்கிறதுலாம் இல்லை. லேசாக ஒரு சின்ன பக்கெட்டில் குளிச்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்கிறது. அது யாரும் துணியை மாற்றிக்கலாம். குளிச்சுட்டு நம்ம ஹஜ்ஜி முடியலையே பரவாயில்ல, ஒரு துணியை கழுத்துட்டு இன்னொரு துணி மாற்றி கொள்ளணும். மாற்றிட்டு நம்ம வந்து உட்காந்து 12 மணி 12:30 மணிக்கு பொஹரும் அசரும் ஜம்மு செய்வாங்க. 2 தொழுகையும் சேர்த்து தொழுது. பொஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத் தொழுது முடிச்சு சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அங்கே அமல் ஆரம்பிச்சது. அங்கே ரொம்ப விசேஷமாக செய்ய வேண்டியது 3ஆம் கலிமா 100 தடவை. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் 100 தடவை. 4ஆம் கலிமா 100 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இஸ்திக்ஃபார் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அவ்வளவும் ஓத தெரியல. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 100 தடவை. குறைந்த அளவு நான் சொல்றேன். அதற்கு பின்னாலே சூரத்துல் இஹ்லாஸ் 100 தடவை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஒரு 100 தடவை. 100 தடவை ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி 100 தடவை. ஓதி முடிச்சிட்டு துஆவுடைய நேரம். துஆ கேட்க ஆரம்பிச்சேன். அரஃபாவுக்கு ஒரு பேர் உண்டு, யௌமுத் துஆ. அது துஆவுடைய நாள். அல்லாஹ்ட்ட போய் நான் கேட்கிறேன், நான் பாவியாச்சே, எனக்கு கபூல் ஆகுமான்னு ஒருவர் நினைச்சா நினைச்சதுனால பாவி ஆகுவார். எனக்கு மன்னிப்பு உண்டா, என்னை ஏத்துக்கிடுவானான்னு நினைக்க கூடாது. அரஃபாத்துல சர்க்கார் சொன்னாங்க, மினாவுடைய டெண்டிலே ரஐத்து ஷைத்தான், ஷைத்தானை பார்த்தேன். மினால வச்சு சொல்றாங்க, யஹஸ்ஸு துராப அலா ரஸிஹி, மண்ணை வாரி தன் தலையிலே தூவிக்கொண்டு அழுது கொண்டே ஓடுகிறான். அல்லாஹ்வே, உன் அடியார்களை நான் சர்க வைக்க முடியவில்லையே என்று ஷைத்தான் அழுதான். மண் அள்ளி தலையில போட்டான்னாங்க. ஷைத்தான் மண்ணை வாரி போடுகிற இடம். நாம் ஜெயிக்கிறோம், ஷைத்தான் தோற்கிறான். அங்க போய் ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டுற கூடாது. அவ்வளவு பெரிய இடம் அரஃபாவுடைய புனிதமிக்க மைதானம். 2 மணிக்கு மேல துவா. அந்த துவா வந்து பொதுவா இருந்துன்னு கேட்பாங்க. என்னென்ன விஷயங்களை கேட்கணும்னு எழுதி வச்சுக்கணும். நம்ம தேவைகள் நிறைய இருக்கும். குறிப்பாக அல்லாஹ் சொன்னால் துன்யாவை மட்டும் கேட்டால் மறுமையில் எந்த நசீபும் இல்லை. துன்யா மட்டும் கேட்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ மா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். அவர்களுக்கு மறுமையில் ஒரு நசீபும் கிடைக்காது. அப்படி ஆகக்கூடாது. துன்யா மறுமை ரெண்டையும் கேட்கணும். உலகத்தில் எல்லா தேவைகளையும் கேட்கணும். என் மறுமையின் உயர்வான நிலைக்காக, ஈமானுடைய மௌத்துக்காக, மன்னரை லேசாக வேண்டும், விசாலமாக வேண்டும், சொர்க்கத்திற்கு சொந்தமாக வேண்டும், தஹா நபியின் திருக்கரத்தால் ஹவுலுல் கௌசரை குடிக்க வேண்டும், நபியின் அருகாமையில் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தகுதினா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு தகுதி, அல்லாஹ்ட்ட கேட்கும் தகுதி நமக்கு இருக்கு. நம்ம அமலை வச்சுலாம் சொர்க்கம் போறதெல்லாம் ரொம்ப சிரமம். அல்லாஹ்வுடைய அருளை வச்சு சொர்க்கம் போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம பலகீனமானவங்க. நம்ம பலகீனத்தை 1000 தடவை அல்லாஹ்ட்ட சொல்லணும். எந்த தகுதியும் இல்லை அல்லாஹ், எந்த வணக்கமும் இல்லை அல்லாஹ், நான் பலகீனமானவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் யாரு தெரியுமா, என்னுடைய நிலை தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன், அதெல்லாம் அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு இருக்க கூட. உன்னை எல்லா நிலையிலும் வாழ வச்சு பார்த்தவாம அவன்கிட்ட போய் பெருமை பேசுறது இல்லை, அவன்கிட்ட போய் பலகீனத்தை சொல்லணும். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து, பலகீனத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பலமுள்ளவங்களை ஆக்கி வச்சது. அவன் அதை விரும்புறான். அவன் அதைத்தான் செய்யணும். அவனுடைய அடிமையாக இருக்கான். அந்த இடம் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற இடம். சங்கை மிக்கவர்களை துஆவில் கேட்கணும். எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு கேட்கணும். மறுமை துன்யா அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் டென்ட்டை விட்டு வெளியில வந்துடும். திறந்த வெளியில நின்று கேட்பாங்க. திறந்த வெளி, கொஞ்சம் அவுட்டர்ல வந்து கொஞ்சம் சின்ன குன்றுகள், மலை குன்று இருந்து அதுக்கு மேலே ஏறி நிற்கணும். ரசூல் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்ன இடத்துக்குலாம் போகவே முடியாது. அந்த இடம் ஃபுல் கிரௌடா இருக்கும். நாம பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் டென்ட்ல ஒரு மண்மேட்டில் நின்று அல்லாஹ்ட்ட கேட்கறது. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? தன்னுடைய மேனிகளை துண்டை போட்டிருக்கிறாங்க, ஹராம் துண்டு. அவங்க நின்று உருகிய இடம், அவங்க மேனிலிருந்து அந்த துண்டு கீழே விழுது. ரசூலுக்கு தெரியல. அவ்வளவு உயிரோட்டமான துவா. பெருமானாருடைய மிகப்பெரிய அறிவுரையான ரசூலின் இறுதி பேருரை அரஃபா அன்னைக்கு தான் நடந்துச்சு. பெருமானார் அரஃபா டெண்டில் வைத்து அரஃபாவினுடைய மைதானத்திலே அந்த மலை உச்சியில் இருந்துதான் அந்த புனிதமான உரையை, உலகத்தில் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெருமானாரின் இறுதி பேருரை,
பள்ளிவாசல்களை எல்லாம் அது இன்றைக்கு அது எல்லாரும் டைப் பண்ணி போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கேதான் அந்த உரையும் நடந்தது. அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று அவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்துகிறார்கள். அது துவா கேட்க, அப்புறம் யாராவது நின்று துவா கேட்பாங்க. மலையாளத்துல, தமிழ்ல, ஆங்கிலத்துல, அரபியில கண்ணீர் வடிப்பாங்க. நம்ம அவங்க பின்னால போய் ஆமீன் சொல்லணும். யாருடைய துவாவுல எந்த அசராத்தும் எந்த பாக்கியமும் கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த நேரத்தை பூரா துவாவுல கழிக்க. அரஃபாத்துடைய நேரம் வீணாகக்கூடாது. 5:30 மணி 6 மணி மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் துவா தான். ஆனா சில நேரங்களில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் நம்மளை பஸ்ஸில் ஏற சொல்லிடுவாங்க. அவங்களும் தயாராக ஏறிடணும். ஏறி விட்டாலும் பஸ்ஸில் இருந்து துவா செய்ய எந்த பஸ்ஸும் புறப்படாது. ஏன்னா ஹஜ்ஜி அரஃபாத்துல நீங்க தங்கல்ல ஹஜ்ஜி கூடாது. நிறைய பேர் மினாவில் வச்சு சோமில்லாம ஆயிடுவாங்க. அவங்க மினா ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, மதீனாவில் இருப்பாங்க, அவங்க சோமில்லாம ஐசியூல இருப்பாங்க. மதீனாவில், மக்காவில் இருந்து சில பேர் அங்க ஐசியூல இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் சோமில்லாதவங்க, ஆஸ்பத்திரிக்கு போனவங்க, உடல்நல குறைந்தவங்க அங்கங்க மருத்துவமனையில் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஆம்புலன்ஸ்ல வச்சு அரஃபா மைதானத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அரசாங்கம் செய்யற பெரிய வேலை. ஸ்பெஷல் டாக்டரை போட்டு அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் ஏறிட்டு இருக்கும். அதனுடனேயே கொண்டு அந்த குறிப்பிட்ட நேரம் நீங்க பார்த்தா பூரா ஆம்புலன்ஸ் நிற்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எந்தெந்த பகுதிகளில் நம்ம எங்கேயோ அசீசியால தங்கியிருப்போம், அங்கே சில பேர் சோம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கணும். ஏன்னா அரஃபாத்துல ஒருவர் அந்த டயத்துல வரலன்னா அவர் ஹாஜி ஆக மாட்டார். அவர் பின்னால சோமாயிட்டாரு, ஊருக்கு வந்துட்டாரு, ஹஜ்ஜுக்கு நிறைவேறாரு. அதனால அந்த வேலையை செய்துருவாங்க. அரஃபாத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அல்லாஹ் அரஃபாத்துல கரெக்டான டயத்துல போய் சேர தௌஃபீக் செய்வாங்க. நிறைய நேரங்களில் பஸ் ரூட்டு தெரியாம அங்கங்க திருப்பி விட்டுருவாங்க. அந்த டைம் அப்படியே சுத்தி மீண்டும் 3-4 தடவை மக்கா உள்ள போயிட்டே இருக்கும், பஸ் உள்ள வராது. சில பேர் அரஃபா சேரத்துக்கு சாயந்தரம் 5 மணி ஆயிடும். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அந்த டைம் நாங்கெல்லாம் ராத்திரி விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் அரஃபாத்துக்கு போயிட்டோம். ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. துஆவுடைய நாள் என்ன கேட்கணுமோ அனைத்தையும் கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறது மாத்திரம் அல்ல, நம்பிக்கை சார்ந்து கேட்கிறோம். உதுல்லாஹ வந்து மூகினுன பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுல நிபந்தனை ஒன்று இருக்குது. அல்லாஹ் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள். அதுல சந்தேகமே வரக்கூடாது. எங்க கிடைக்க போகுதுங்கிற சந்தேகம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கமில்லாத ஒரு காரியம். அங்கே அந்த துஆக்களை நிறைவேற்றி அல்ஹம்துலில்லாஹ் அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாலும் பஸ் புறப்படாது. அந்த நேரம் வக்து முடிஞ்சிச்சுங்கிறதுக்கு அடையாளம் குண்டு போடுவாங்க. அந்த குண்டு போட்டு அந்த நேரம் அதுக்கு பின்னால்தான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும், பஸ் வெளியேற முடியும். எத்தனை ஆயிரம் பேர் ஏறி உட்கார்ந்தாலும் பஸ் புறப்படாது. அது வரைக்கும் அந்த துஆவுடைய நேரத்தை மாலை அஸ்தமிக்கிற நேரம் ரொம்ப விசேஷமான நேரம். சூரியன் மறையிறதுக்கு முன்பு நாம நிறைய விஷயம் ஏற்கனவே 3 மணிக்கு கேட்டிருக்கிறோம், 4 மணிக்கு துஆ செய்திருக்கிறோம். சடைவில்லாம துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரொம்ப பெரிய கருணை உள்ளவன். அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை படும் இடமாக அரஃபா மைதானம். எல்லாரும் இருப்பாங்க. நாட்டினுடைய பெரிய ஜனாதிபதிகள் வந்திருப்பாங்க, உலக நாட்டின் தலைவர்கள் வந்திருப்பாங்க. எல்லாருமே 2 துணி தான், ஒரு ஆடையை கட்டியிருப்பாங்க, ஒரு துண்டை மேல போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் இடம்லாம் இல்லை. அவங்களும் இந்த மைதானத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்துல இருப்பார், அவர் மிகப்பெரிய அதிபராக இருப்பார், பல்லாயிரம் பேர் வச்சு வேலை வாங்குவார். அவரும் அந்த தரையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இடம் அல்லாஹ் எல்லாரையும் சமமாக காட்டுகிற இடம். அந்த இடம் ரப்புக்கு பிரியமான இடம். இன்ஷா அல்லாஹ் அதை முடிச்சுட்டு மக்ரிபுக்கு மேல நம்ம புறப்படுவோம். சில நேரத்தில் புறப்பட ராத்திரி 10 மணி கூட ஆயிடும், பஸ் லேட் ஆகும், சேராது. ஆனா மக்ரிப் அங்க தொழக்கூடாது. மக்ரிப் 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் அங்க தொழக்கூடாது. முஸ்தலிஃபால போய் தான் தொழணும். நியத்து அங்க போய் தான் ஜம்மு. ரசூல் செய்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. இது முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ், ரொம்ப சீக்கிரம் எங்களை முஸ்தலிஃபால கொண்டு சேர்த்துரு அல்லாஹ். முஸ்தலிஃபால போய் ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் சேர்ந்துட்டு வைங்களேன், ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா நிறைய ஃப்ரீயா நேரம் கிடைக்கும். முஸ்தலிஃபாவுல போய் நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த இரவு அங்க தங்கணும். அந்த இரவு அங்க எந்த ஒண்ணும் இருக்காது. மினாவுல டென்ட், அரஃபாத்துல இப்ப கொஞ்சம் டென்ட் போட்டிருக்கிறாங்க. முஸ்தலிஃபா திறந்த வெளி, வெறும் மைதானம், ரோடு, பஸ் வரும், அங்கதான் நம்ம படுத்திருக்கோம். இந்த பக்கம் திறந்த வெளி இருக்கும், இந்த பக்கம் மைதானம் இருக்கும், இந்த பக்கம் பாலைவனம் இருக்கும், அங்க கல்லு எல்லாம் கிடக்கும். அதுக்கு மேல ஒரு துண்டை மட்டும் நம்ம கொண்டு விரிச்சு படுத்துற வேண்டியதான். அதுதான் படுது. லட்ச ஹாஜிகள் படுக்கிற இடம். அந்த இரவு அங்கே தங்குவது மிக முக்கியமானது. லைலத்துல் கத்ருங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதத்தை விட சிறப்பான ஒரு இரவு வேண்டுமா லைலத்துல் கத்ர். அதை விட சிறப்பான இரவு துன்யாவுல இல்லை. அதை விட சிறப்பான இரவு ஹாஜிகளுக்கு முஸ்தலிஃபாவுடைய இரவு.
அந்த இரவு நான் அங்கே இருந்து கண்ணீர் வடிக்கணும். அரபாத்தில் என்ன துஆ செய்தேனோ அதே துஆவை முஸ்தலிஃபாவில் செய்யணும். போன உடனே மக்ரிப் இஷாவை ஜம்மு செய்தது. தண்ணி எல்லாம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். முஸ்தலிஃபாவில் இங்கேருந்து போகிற போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும். நைட்டில் ஒழுங்கான சாப்பாடுலாம் இருக்காது. பயம் காட்டுறதுக்கு இல்லை, தயார் நிலை, நம்பிக்கையோடு போகணும். ரொம்ப தைரியம், அல்லாட்ட கேட்கணும், ரொம்ப என்னை பலமாக்கி விடு. அந்த கொஞ்சம் காண பிஸ்கட் அது இது கையில் வச்சுக்கணும். முஸ்தலிஃபாவில் போய் இறங்கி கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த கறி அது இது மட்டன்லாம் அவங்க கொடுப்பாங்க, காசுக்கு தான். எதை வருதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நின்று மக்ரிப் இஷாவை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் அமல் செய்து கொஞ்சம் ராகத்தா படுத்துடணும். காலையில் சுபுஹ் தொழுது அங்கே தொழணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதாங்க. வைதா அஃபதத்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம். அரஃபாத்தை முடித்து நீங்கள் வந்தால் மஷ்அருல் ஹராமில் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள்ங்கறான். மஷ்அருல் ஹராம் என்று குர்ஆன் சொல்வது முஸ்தலிஃபா. இங்கே பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளியில பாங்கு சப்தம் கேட்கும். நம்ம தங்கி இருக்கிற இடம் பக்கத்துல இருந்தா கேட்கும். அங்க பாங்கு சொன்னோன்னு தொழுக ஆச்சரியமா இருக்கும். முஸ்தலிஃபாவை நீங்க பார்த்தா ராத்திரி 10-9 மணிக்கு நம்ம போயிடுவோம். நம்ம கொஞ்சம் படுத்து இருப்போம். அடுத்து 10 மணிக்கு ஒரு கூட்டம் வரும். அவங்க நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. அவங்க தொழ ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம தொழுது முடிப்போம். பல லட்சம் ஜமாத்து நடக்குவாங்க. மக்ரிப் இஷா வர்றவங்க எல்லாம் ஜமாத். நான் வந்து படுக்கும் போதே எப்படி படுப்போம்னா விளிம்புல படுப்போம். அப்பதான் உடனே எழுந்திருச்சு போக முடியும், பாத்ரூம் போக முடியும், கொஞ்சம் தூங்கிடுவோம். முழிச்சு பார்த்தோம்னா நம்ம படுத்த இடமா வேற இடமான்னு சந்தேகம் வந்துடும். ஏன் நம்ம விளிம்புல படுக்க மாட்டோம், நம்மளை சுற்றி 1000 பேர் படுத்திருப்பாங்க. அதுக்கு பின்னால் வந்தவங்க நம்ம தலைமாட்டில் ஒருத்தர், நம்ம கால் மாட்டில் ஒருத்தர், நம்ம மத்தியில் ஒருத்தர், நம்மளை கொஞ்சம் சில பேர் அப்படி உருட்டி விட்டுட்டு படுத்துக்கிடுவார். இவ்வளவுதான் இடம். வினா டென்ட்டில் 40 பெட்டு போட்டு இருந்துச்சு. 40 பேர் உள்ள படுக்கணும். நாங்கள் 40 பேர் உள்ள இருக்கிறோம். ஆனால் 38 பேர் தான் படுத்திருக்காங்க. 2 பேர் பெட் இல்லாமல் நிற்கிறாங்க. காலையில் அங்கே தேடிட்டோம் எங்கே போச்சு, 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்களோ யாரும் வரல. கடைசியில் ஒரு ஹாஜியார் 2 பெட்டில் படுத்திருக்காரு. ஹாஜியார் 2 பெட்டில் படுத்திருக்காரு. ஏன்னா அந்த பெட்டு இவ்வளோதான், கபர் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆள் கரெக்டாக படுக்கலாம். நான் கையை தூக்கி போட்டால் பக்கத்திற்கு மேலே தான் போடணும், திரும்பணும் அதில் தான் திரும்பணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ்வளோதான். ஒரு அடையாளம், மன்னரைக்கு தயாரான ஒரு இடம். அந்த சூரத்து காட்சி பூரா என்னுடைய மறுமையை நினைவூட்டும் காட்சிகள். ராஜார் என்ன இப்படி படுத்துட்டீங்க ஹஜ்ரத், எனக்கு இந்த ஒடுக்கத்தெல்லாம் முடியாது, 2 பேர் உள்ள இடம் தேவைன்னார். என்ன ஹாஜியார் கபூர்ல அப்படி பெருசா வெட்ட முடியுமான்னு உடனே எங்கிட்டார். நல்லா இருக்கு, எங்க வச்சு கபரை சொல்லியில, இதை கபரை நினைவுபடுத்துற இடம் இது. அவரை ஒடுக்கமா படுத்து அவர் பக்கத்துல இன்னொருத்தருக்குன்னு போடும்போது அவர் சொல்றாரு, அதற்கு அவர் பக்கத்துல நான் படுத்தா என்னால முடியுமா, அவரை கொஞ்சம் ஹால் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், போய் படுங்கன்ற ஆளு. அந்த இடம் முஸ்தலிஃபாவை பொறுத்தவரையில விசாலமா படுத்திருப்பான். பக்கத்துல மலை அடிவாரத்துல படுத்திருப்பான். மலை அடிவாரம் ரோடு, பஸ்ஸுக்கு பக்கத்துல வந்து பஸ் வந்து நிற்கும். பஸ்ஸில் உள்ளவங்க அப்படி கீழே இருக்கவங்க அப்படி படுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு அந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்ட்டு அந்த பஸ்ஸை சுற்றி படுத்திருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம புறப்படணும், பஸ்ஸை எடுக்க முடியாது. ஏன், பஸ்ஸு 10,000 பேர்கள் சுற்றி இருப்பாங்க. பஸ் மத்தியில் இருந்து பஸ்ஸை எடுக்க முடியாது. கடைசியில் நடந்து தான் போக வேண்டியது. மீண்டும் டென்ட்டுக்கு போகணும், நடக்க வேண்டியது. அப்புறம் ராத்திரி நான் படுத்திருப்பேன். 10 மணிக்கு சில பேர் ஜமாத், 11 மணிக்கு ஜமாத், 12 மணிக்கு ஜமாத், 1 மணிக்கு ஜமாத். 1 மணிக்கு என்ன ஜமாத்து, மக்ரிப் இஷா, அவங்க தான் வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, ராத்திரி கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவங்க புறப்படுவாங்க. ஒரு கூட்டம் உள்ள என்ட்ரு ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் தொழுதுட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குவது, தொழுகுவது, போவது. சில பேர் வந்து கொண்டு இருப்பாங்க. எல்லா நிலைகளையும் சங்கமித்து பார்க்கிற இடமாக முஸ்தலிஃபா இருக்கும். அங்கே சுபுஹ் ஜமாத்தை நம்ம தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால் அங்கே ஷைத்தானுக்கு கல் எடுக்கணும். 70 கல் எடுக்கணும். எத்தனை கல்? 70 கல். கல்லை எடுத்து கழுக வேண்டியது இல்லை. சந்தேகம் இருந்தால் கழுகலாம். அது கல்லான்னு பார்த்து எடுத்துக்கணும். சில நேரத்தில் வேற வேற பொருள்கள் கிடக்கும், கல்லுமா இருக்கும். கல் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தெல்லாம் தேட வேண்டியது இல்லை. நம்ம படுத்திருப்போம், அந்த பாயத்துக்கும் நாங்கள் கல் கிடக்கும், அங்கனே இருக்கும் கல். அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. அந்த கருவை எடுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஒரு பாட்டில் நிரப்பிட்டு போயிடணும். காலையில் சுபுஹ் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நேராக ஜம்ராத்து கூட்டு போவாங்க, கல்லெறி நடத்து. இல்லை சில பேர் டென்ட்டுக்கே கூட்டு போயிடுவாங்க. அது நம்ம இங்கே தான் போகணும்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறது இல்லை, அந்த சூழ்நிலையை பொறுத்து. திடீர்னு சொல்லுவாங்க கல்லெறி இடத்துல கூட்டம் கடுமையாக இருக்குது, யாரும் வர வேண்டாம், டக்குன்னு டென்ட்டு கூட்டு போயிடுறது. போய் ரூமில் உட்கார வச்சது, டென்ட்டில் உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் ஆறாம் படுத்தி அங்கே உட்காந்து சுய தேவையில் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே அந்த கல்லெறியை கூட்டு போகிறது. ஆக அந்த தோதுவை பார்த்து கல்லெறிய போகிற நேரம் சுபுவுக்கு பின்னால இஷ்ராக் நேரத்தில் துவக்கமாகும். ஆனால் நாம் அந்த சூழ்நிலை நம்ம கூட கூட்டு போகிறவங்க, டிராவல்ஸ்காரங்க அல்லது ஹஜ் கமிட்டியில் பொறுப்பாளர்கள் எப்படி வழிநடத்துவார்கள், அப்படி அன்றைக்கு ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கிறது. உள்ள என்று ஆயிட்டோம்னா முதல் ஷைத்தான்
அது கல் அடிக்கிறது இல்லை. ரெண்டாவதையும் விட்டுறணும். மூணாவது போய் அடிக்கணும். சில பேர் புதுசாக போகிறாங்களா, பார்த்த உடனே கல்லை போட்டுடுறாரு. இது முதல் உள்ளது, இதில் போடக்கூடாது. அன்னைக்கு ஒரே ஒரு ஷைத்தான் 7 கல் தான் அடிக்கணும். கடைசியில் போய் அந்த ஷைத்தான் கல் அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் அங்கேருந்து நம்ம டென்ட்டுக்கு வர்றது எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. அதுக்கு தயாரான நிலை, வெயிலாக இருக்கும், எல்லாமே இருக்கும். கையில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாவுடைய கருணை, பெரிய பெரிய அதிகாரிகள் நின்று நம்ம மேலே தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மயக்கம் ஆகிடக்கூடாது. அவர் தண்ணி கொடுப்பாங்க, வாங்கிடணும். ஜூஸ் கொடுப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அல்லாஹ் பெரிய ஏற்பாடு செய்திருக்கலாம். அங்கிருந்து நம்ம வந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது. பெருநாள், ஹாஜிகளுக்கு பெருநாள் இல்லை. நமக்கு பெருநாள் தொழுகையும் இல்லை. பெருநாள் தொழுகை ஒரு ஹாஜிக்கு இல்லை. அன்னைக்கு காலையில் நிறைய வேலை. முதல்ல ஷைத்தானு கல் அடிக்கணும். கல் அடிச்சுட்டு குர்பானி கொடுக்கணும். குர்பானி பேங்கில் பணம் கட்டியிருக்கோம். அவங்க டைமும் இப்போ நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சிருவாங்க, மெசேஜ் பண்ணிடுறாங்க, இத்தனை மணிக்கு அவங்க குர்பானி கொடுக்கப்படும். அந்த டயத்தை தெரிஞ்சுட்டு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறதுக்கு அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக மொட்டை அடிக்கிறவங்க உருவாகிடுவாங்க. மிஸ்ரில் இருந்து எம்எல்ஏ அப்பெல்லாம் வந்தவங்க நிறைய பேர் உட்காந்து மொட்டை அடிக்கிற மாவட்டம் போன உடனே தலையை காட்டினா முதல்ல அவருக்கு இது கத்தி எங்கிட்ட தாங்க, நம்ம கத்தி தான் கொடுக்கணும். நம்ம அந்த மிஷினை கொடுத்து இந்த சேவிங் மிஷினை கையில் கொடுத்து அடிப்பார். ஒருக்க கொடுத்தாச்சு அடிச்சுட்டு இருந்தால் திடீர்னு பாதியில் விட்டுட்டு ஓடுறாங்கன்னா போலீஸ்காரன் வந்துட்டு அவருக்கு அனுமதி இல்லை. பாதி வெட்டிருக்கா, பாதி விட்டுட்டு ஓடி போயிடுவார். இதெல்லாம் நடக்கும். பார்த்து தான் போகணும். சில பேர் அங்கேருந்து வருவாங்க அடிச்சுட்டு, அவங்கள பார்க்கணும். சில பேர் அங்கேருந்து வரும்போது தலை பூரா ரத்தமாக வலியும். ஆகா மாட்டிக்கிற கூடாது. இல்லைன்னா அங்கே புதுசு எல்லாமே. ஆனால் பாப்பர் ஷாப் இருக்குது, கல்லடிச்சுட்டு வெளியில் வர்ற இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம அடிச்சிட்டோம்னா லேஸ், ஆனால் கொஞ்சம் நேரம், ஆனால் கடை அடிச்சிடுவாங்க. 1 செகண்ட் 2 நிமிஷம்லாம் இல்லை, அரை நிமிஷத்தில் ஒருக்கு அடிச்சு விட்டுருவார். உள்ளே போன உடனே கேட்பாங்க. இவங்கள்ட்ட போனால் 10 ரூபா 15 ரூபா அடிச்சு விட்றாங்க. அங்கே போன உடனே 100 ரியால் கேட்கலாம். ஹலோ, ஒரு தலைக்கு 100 ரியால். 100 ரியால் என்னங்க, 2500 ரூபா. நம்ம ஹாஜியார் ஒருத்தர் கேட்டார், ஹஜரத் எவ்வளோ? 100 ரியால் 2500 மொட்டை அடிக்க வாங்க. நீ ஹயாத் வரைக்கும் அடிக்க முடியாது. ஹயாத் வரைக்கும் அடிக்க முடியாது. இங்கே பணத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. 100 ரூபாய் கையில் கொடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் பேசி 50 ரூபாய்க்கு சொல்லி அடிச்சிடுறாரு. ஏன்னா அந்த இடம் அன்னைக்கு அந்த டைட்டாக இருக்கும். சில நேரத்தில் மொட்டை அடித்து முடிக்கிறதுக்கு மகரிப் ஆகிடும். அதுக்கு பின்னால் நம்ம போய் ட்ரெஸ்ஸு மாற்றணும். பெருநாள்னால அன்னைக்கு முடிச்சுட்டு ஹராமை களைஞ்சிடும். எங்கே முடியுமோ அங்கே தலைமுடி எடுத்துடணும். மொட்டை அடிக்கிறது தான் சுன்னத்து, ரொம்ப சிறப்பானது. ரசூலுடைய துவா இருக்குது. அன்னைக்கு குளிச்சுட்டு நம்ம புது ஆடை ஒன்று கொண்டு போயிருப்போம். மினாவுக்கு போகும்போது அந்த ஆடையை அணிஞ்சிட்டு அன்னைக்கு உள்ள அடுத்த வேலை காபாவுக்கு போகணும். மினாவில் இருந்து காபத்துல்லாவுக்கு வரணும். காபத்துல்லாவுக்கு வர்றதுல ரொம்ப கவனம். இது அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த அமல்களை நம்ம சில பேர் 6 வருஷத்தில் முடிச்சுட்டு 9 மணி ராத்திரி 6 மணி ஆகிடும் உடனே புறப்படுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. ஏன்? காபாவில் போய் தவாப் செய்யணும், சாயி செய்யணும். அதுக்கு மேலால் அன்னைக்கு ராத்திரி அங்கே படுக்கிறது வாஜிப். நைட்டு மினால தலை வைக்கணும். அப்போ இவர் 6 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டாருன்னா காலையில் தான் அவங்க வந்து சேரா. நைட்டு தலை வைக்கல, குற்றமாய். அவர் ராத்திரி படுக்கணும். சூழ்நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே அனுபவம், மார்க்கம் தெரிந்தவர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் தெரியாமல் சில பேர் கடன் முடிச்சுட்டு வாட்டில் பஸ்ஸை பிடிச்சி ஏறி. பஸ்ஸெல்லாம் எப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் தான் பஸ்ஸு கிடைக்கும். இங்கேருந்து பஸ்ஸில் ஒரு 10 கிலோமீட்டர் தான். 10 கிலோமீட்டருக்கு ஒரு 5 ரூபா கேட்பாங்க, 10 ரூபா கேட்பாங்க. அன்னைக்கு போய் கேட்டால் 200 ரூபா பாரு. எவ்வளோ? 200 ரியால். 200 ரியால் என்னாச்சு? 5000 ரூபா ஆச்சு. எவ்வளோ? 10 கிலோமீட்டர் தான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு 100 ரியால் 150 ரியால் கையில் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம காபாவுக்கு வரணும். அன்னைக்கு வரணுங்கிற அவசரப்படக்கூடாது. அன்னைக்கு போகிறது ரொம்ப பாக்கியம். ஆனால் ராத்திரி படுக்கணும். அதனால என்ன பண்ணுறது, ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மகரிப் இஷா அங்கே தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே கிளம்பணும். 12 மணிக்கு மேலே கொஞ்சம் ராத்திரி படுத்துட்டோமே, ஒரு பகுதி இரவு படுக்க கிடைச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் காபாவுக்கு வந்துடலாம். காபாவில் போன உடனே கடமையான ஹஜ்ஜினுடைய தவாப் அப்போ தான் செய்யணும். அந்த தவாப், ஹஜ்ஜினுடைய தவாப் இஹ்ராம் இல்லை, ட்ரெஸ்ஸோடு உள்ளே விட்டுருவாங்க. இது வரைக்கும் இஹ்ராமில் தான் அங்கே சுத்த விடுவாங்க. அந்த ஹஜ்ஜினுடைய 5-6 நாள் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தவாப் செய்வோம், ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாயி செய்யும். தொங்கோட்டம் ரெண்டும் கடமை. ஹஜ்ஜினுடைய தவாப் 7 சுத்து, ஹஜ்ஜினுடைய சாயி 7 சுத்து. அதை முடிச்சுட்டு மீண்டும் மினாவுக்கு வரணும். காலையில் வந்து சேரணும். 10 மணிக்கு மேலே கல்லடிக்கிற கூட்டம் வந்துடுவாங்க. ரோடு பெரிய ரொம்ப டைட் ஆகிடும், பஸ்ஸு கிடைக்காது, காரு கிடைக்காது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம மினாவுக்கு வந்து சேரணும். கல்லடிக்க போகணும். அன்னைக்கு 3 ஷைத்தானு கல்லடிக்கணும். அந்த சூழ்நிலை அப்படி அமையுதான் பார்க்கணும். இல்லை 2வது நாள் போகணும். எங்கே? காபாவுக்கு வர்றது. அதனால அது அங்கே நீங்கள் மஷூரா செய்து எப்போ காபாவுக்கு போகிறது அப்படிங்கிறத கவனம் வச்சுக்கணும். தனியாலாம் போகக்கூடாது, 2-3 பேர் சேர்ந்து போகணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உள்ளே வந்துடுவோம். அன்னைக்கு காலையில் 12 மணிக்கு மேலால் தான் கல்லடிக்கிற நேரம் துவங்கும். பிறை 11, 7 கல் ஒரு ஷைத்தானுக்கு, 21 கல் கையில் எடுத்துக்கணும்.
இங்கேருந்து நேராக வர்றோம். போன உடனே முதல் ஷைத்தான், 2வது 3வது வரிசை அடிக்கும் போது பிஸ்மில்லாஹி ரஜ்மல் லிஷைத்தான் ஒரு ரிதல் ரஹ்மான், அல்லாவின் பெயரால் எரிகிறேன். ஷைத்தானை விரட்டுவதற்காக, அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறேன், ஷைத்தானை விரட்டுகிறேன் என்கிற உயரிய நியத்தில். சில ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன், ஏன்னா நேரம் ஆகிட்டே இருக்கு. இந்த பயான்லாம் முடிக்கிறது இல்லை, இது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள். ஓங்கி அடிக்கிறான், அடிக்கிறதுக்காக வந்து ஓடலாம் கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னால் வந்து காலை தூக்கி கையை தூக்கி ஒருத்தர் கொடையை தூக்கி எறிகிறார். ஏங்க ஹாஜியார் என்ன ஷைத்தானில் அடிக்கிறேன்னா, ஷைத்தான் அடிக்க சரி. அதான் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் வந்தார், ஹஜ்ஜை முடிச்சுட்டு, என்னப்பா ஷைத்தானு கல் அடிச்சியா? அடிச்சிட்டேன். விரட்டிட்டியா? விரட்டேன். எந்த ஷைத்தானை விரட்டினேன்? மினாவில் உள்ள ஷைத்தானை விரட்டி அடிச்சு போற, உங்கள்கிட்ட இருக்க ஷைத்தானை விரட்டினியான்னு கேட்டான். அல்லாம இப்னு அரபி கேட்டான், உங்கள்கிட்ட ஷைத்தானை விரட்டினியா? ஷைத்தானு கல்லடிக்கும் போது ரஜ்மல் ஷைத்தான், ஷைத்தானை விரட்டுகிறேன் என்று சொன்னாயே, இனி உன் வாழ்க்கையில் ஷைத்தான் வரக்கூடாதுன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். அப்ப அந்த கல்லை வந்து கிட்ட போய் அடிக்கணும். அவன் தான் கல்லுக்கு அதில் விடும், இல்லைன்னா தூரத்துல இருந்து இங்கே எங்கேனாச்சும் விழுந்துடும். அவன் கிட்ட பொறுத்து நிறைய பேர் பயப்படுவாங்க, கூட்டமா நிற்குதுன்ட்டு. கூட்டம்லாம் அப்படியே தான் நிற்கிறமா தெரியும். இங்கே பக்கத்தில் போனால் ஈஸியாக போயிடலாம். எல்லாமே தூரத்தில் பார்த்தா கூட்டம் தெரியும். கிட்ட போயிட்டோம்னு அந்த கல்லை பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு 7 தடவை பிஸ்மி சொல்லி தான் அடிக்கணும். அடிச்சுட்டு துவா ஓதணும், கிபிலா முன்னோக்கி. 2வது ஷைத்தானை கல்லடியணும், அடிச்சுட்டு கிபிலா முன்னோக்கி துவா கேட்கணும். அந்த இடம் துஆவை முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படுகிற பாக்கியம். சின்ன துவா, கொஞ்சம் தள்ளி போய் நின்று கேட்கணும். 3வது ஷைத்தான் கல்லடிக்கிறோம், துவா கிடையாது, நேராக புரட்டு. 12ஆம் நாள் அதே 3 ஷைத்தானு காலையில் 10 மணி 12 மணிக்கு மேலே வந்து, அந்த சவாலுடைய நேரம் 12 மணிக்கு மேலே வந்து நான் கல் அடிச்சுட்டு மகரிபுக்குள்ளே புரட்டணும். இல்லை பிந்திச்சு மகரிப் ஆகிட்டு அன்னைக்கு அங்கே தங்கணும். 13 அன்னைக்கு நம்ம கல் அடிக்கணும். அதை கவனத்தில் கொண்டு நம்ம கூட விட்டு போனால் தயாராக அடித்துருவாங்க. மதியம் 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கல் அடிச்சுட்டு 3 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து புறப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் காபா வந்து சேர்ந்துடும். ரப்புல் ஆலமீனுடைய பெரிய பாக்கியம் இந்த 5 நாள். 5 நாளும் பேரருள் நிறைந்த நாள். எந்த மினாவில் உட்கார்ந்து, அரபாத்தில் உட்கார்ந்து, முஸ்தலிஃபாவில் உட்கார்ந்து ஒரு ஹாஜி கேட்கிற துவாக்கள் எல்லாம் கபூல். அங்கே நான் எதை செய்தாலும் அல்லாஹ்வின் பார்வைப்படுகிறது. அந்த 5 நாளும் அதிகமாக குர்ஆன் ஓதணும். நானெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 5 நாளில் ஒரு குர்ஆனை முடிச்சிடுறேன். ஏன்னா அங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு சில பேர் மினாவில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, குர்ஆன் ஷரீஃப் ஓதிட்டு இருக்கணும், திக்ர் செய்துட்டே இருக்கணும். அந்த இடம் திக்ருடைய நேரம். வதுக்குருல்லாஹ் பி அய்யாமின் மஅதூதாத், அல்லாஹ் மினாவினுடைய நாட்களை குறித்து சொன்னான். யதுக்குருல்லாஹ் பி அய்யாமின் மஅதூதாத், அந்த மினாவின் நாட்களில் இங்கே திக்ர் செய்யுங்கள்ங்கிறான். அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். எல்லாம் கல்லடிக்கிறதும் மீண்டும் வர்றதும் அப்படி சுத்துறதும் சாயா குடிக்கிறதும் அப்படி இல்லை. அங்கே திக்ருடைய நாள், அங்கே தொழுகை நிறைவேற்றப்படணும். எங்களை ஜமாத்து நடக்கும், அங்கே போய் ஜாயின் ஆகிடணும். இப்படி வந்த நேரங்களையும் நாளையும் அல்லாஹுவை அடைவதற்காக தயார்படுத்தப்பட்ட நாட்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அங்கே சிரமங்களை தாங்கிறத தாண்டி ஒரு ஹாஜிக்கு சிரமம் கூடுமா, அவருக்கான கூலியும் கூடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமத்தை பற்றி கவலையும் இல்லை, கூலி கூடிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பின்னால் நேரா நம்ம ஹஜ்ஜை முடிச்சுட்டு வருகிறோம். இருக்கிற நாட்கள் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக உயர்ந்த அமல்களை செய்கிற நாட்களாக மக்காவை, மதீனாவை சுற்றியுள்ள இடங்களை ஆக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நமது உம்ராவை லேசாக்குவானாக, ஹஜ்ஜை லேசாக்குவானாக, இரண்டையும் கபூல் செய்வானாக. அங்கே சரியாக எப்படி சாலிஹீங்கள் செய்தார்களோ, நடந்தார்களோ, எந்த உயர்ந்த குணத்தோடு, உயர்ந்த சிந்தனையோடு, அல்லாவின் இஷ்கோடு, ரசூலின் காதலோடு நடந்தார்களோ அந்த நசீப் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. ஒரு சடங்காக அந்த அமல்கள் நடக்காமல், பேருக்காக நடக்காமல் உண்மை ஹாஜியாக கபூல் செய்வானா. ஹஜ்ஜுக்கு பின்னால் நம்ம லைஃப் அல்லாஹ் அழகாக்கி தருவானா. ஒரு சிறந்த மாற்றங்கள். நான் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் நியத்து வச்சுட்டு போவேன், இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இதை வாழ்க்கையில் எடுக்கணும், இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இதை வாழ்க்கையில் எடுக்கணும். அப்படி எடுத்து 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 என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை நாம் உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் ஹஜ்ஜு ஒரு பெரிய பாக்கியம். ரப்புல் ஆலமீன் நம்ம சந்ததிகளுக்கும் அந்த நசீபை வழங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்துட்டு தான் மௌத்தாக தௌஃபீக் செய்வாங்க. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானா, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானா, முடங்கி விடாமல் படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானா, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானா, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானா.
நம்முடைய பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பானாக. மாணவியின் சுண்ணத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு அவன் பேரருளால் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கருணை உள்ள ரப்பு விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்குவானாக. ஹாஜிகள் பாதுகாப்போடு ஹஜ்ஜிக்கு போய் பாதுகாப்போடு தாயகம் திரும்பச் செய்வானாக. போக்குவரத்துகளில் எந்த தடைகளும் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக ஹாஜிகளின் பரக்கத்தான துஆவை, சங்கை மிக்க உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை, இங்கே நம்முடைய பகுதியின் உலமாக்கள் இந்த காரியத்தை ரொம்ப அழகோடு நடத்துகிறார். காரணம், ஒவ்வொரு ஹாஜும் சிறப்போடு போய் சிறப்போடு திரும்பணும், அருளோடு போய் அருளோடு திரும்பணும். இது உலமாக்களின் பெரும் கவலை. எங்க கவலையெல்லாம் எங்க குடும்பத்தை தாண்டி சமூகத்தினுடைய ஒவ்வொரு அமல்களிலும் மக்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை பெறணுங்கிற உயரிய நோக்கம்தான் ஜமாத்துல் உலமா நம்முடைய மஸ்ஜிதின் ஒத்துழைப்போடு எங்களுடைய அல்லாமா மரியாதைக்குரிய ஆதம் சபியுல்லாஹ் ஹதரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் பார்வையிலும் இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் அழகுபடுத்த நடத்தினான். அல்லாஹ் இங்கே நடந்த அனைத்து நிகழ்வையும் கபூல் செய்து வைப்பானாக. நான் ஏற்கனவே சொன்னதை போல் என்னுடைய பயணம் ஒரு ஆதாரம். ஒரு நாள் முழுக்க இந்த நிகழ்ச்சிக்காக அல்லாஹ் இங்கே உட்கார வைத்தான். இன்று நான் ஊரில் இருக்க வேண்டும், பல ஹாஜிகளை வழி அனுப்ப வேண்டும், நானும் அவர்களோடு வர வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி ஹதரத்தின் உத்தரவுக்காக இங்கே வந்தோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இங்கே இருந்து நமது நாவில் அவன் பேசினான். அந்த வார்த்தைகளை நமது ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் வெளிப்படுத்தி ஹஜ்ஜிக்கு பிந்திய வாழ்க்கை முந்திய வாழ்க்கையை விட எல்லா வகையிலும் சீராக நம்மை பார்த்து அல்லாஹ் நாம வாழ்வதால் இந்த மண்ணுக்கு பரக்கத்து பெறும் வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக என்ற உயரிய துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.